யாபடாபடூ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச சாக்கோலாவா கப் கேக் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு போல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு அரைச்ச சர்க்கரை வந்து போட்டுக்கலாம். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு சலிச்ச மைதாவையும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. டார்க் கொக்கோ பவுடராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துட்டு அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது, மீடியம் புளிப்புள்ள தயிரை சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். நம்ம இதை வந்து ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி ஆக்கிறதுக்காக பால் சேர்த்துக்கலாம். பால் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். ரெசிபிக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் நமக்கு தேவைப்படும். ஸோ இது காய்ச்சி ஆற வச்ச பால், அதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்க பாலை சேர்த்துடாதீங்க. ரூம் டெம்பரேச்சர் உள்ள பால் தான் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் மிக்ஸ் பண்ணக்குள்ளே இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு ஒரே சைடாக வந்து நீங்கள் விஸ்க் பண்ணணும். அப்போ தான் இதில் ஏர் வந்து இன்கார்ப்ரேட் ஆகும். இப்போ நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு இதில் பால் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு. இதை நம்ம கப் கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். நீங்கள் சிலிக்கான் கப் கேக் மோல்டு வச்சுருந்தீங்கன்னா அதுலேயும் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா பேப்பர் கப்ஸ்லேயும் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி இதை அடுப்பில் தான் செய்ய போகிறேன், அதனால் பேப்பர் கப்ஸில் தான் ஊற்ற போகிறேன். ஒரு ட்ரே எடுத்து அந்த பேப்பர் கப்ஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து இதை ஈக்குவல் போர்ஷனாக டிவைட் பண்ணி நம்ம எல்லாத்துலேயும் ஊற்றிக்கலாம். இந்த பேட்டரை நீங்கள் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி அவனாக இருந்தாலும் சரி, இல்லை குக்கரில் செய்கிறதா இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணணும். ஹை டெம்பரேச்சரில் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சாக்கோலாவா கேக்கை ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் பேக் பண்ண போகிறோம். இந்த சாக்கோலாவா கேக்குக்கு ரொம்ப முக்கியமே டைமிங் தான். நீங்கள் அதிகமான டைமிங் வச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இது கேக் மாதிரி ஆகிடும். உங்களுக்கு உள்ள லாவா ஃபார்ம் ஆகாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் இதை வந்து நீங்கள் பேக் பண்ணணும். நீங்கள் வைக்கிற அவனோ இல்லை பாத்திரத்தை பொறுத்து இதோட டெம்பரேச்சர் மாறும். அதனால் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டு இதை பேக் பண்ணுங்கள். இப்போ நான் கரெக்டாக ஒரு 7 மினிட்ஸ் நான் வச்சுருப்பேன். எனக்கு வந்து கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த சாக்கோலாவா கேக் உங்களுக்கு இன்னும் சாக்லேட்டியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாக்லேட்ஸை கட் பண்ணி அதை வந்து பேட்டர்லேயே கப் கேக் கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு சாக்லேட் மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை அவன்லேருந்து இல்லை பேக் பண்ணி எடுத்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்டுடணும். அப்படி இல்லைன்னா இது திரும்ப கேக் மாதிரி மாறிடும். ஸோ இப்போ இதை ஹாட்டாக நம்ம எடுத்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு சுகர் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மோல்டன் லாவா கேக் வந்து ஜூஸியாக இருக்குது. அந்த சைட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சிரப் வந்து மெல்ட் ஆகியிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த சாக்கோலாவா கேக் உங்களுக்காக சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனலான ஆர்ட் வித் யாபடாபடூவும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா ஆர்ட் அண்ட் மெகந்தி வீடியோஸும் அப்லோட் ஆகும்.